நாடு நாசமாக போகுது, போகட்டும், நமக்கு என்ன, நாமளும் ஜம்முன்னு சேர் போட்டு உட்காந்து, அது சும்மா இல்லை, கால் மேலே கால் போட்டு உட்காந்து அதை பார்த்து ரசிப்பமே அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் முடியலையே, என்ன செய்யறது? நம்ம கிட்ட இருக்கிற மனசாட்சி சும்மா இருக்குதா? 4 கேள்வியை கேட்டு வச்சுப்படுது. அதுக்கு பதில் என்னன்னு தேடி அலையும் பொழுது நம்மளால நிம்மதியாக தூங்க முடியல, சாப்பிட முடியல. இரு என்னாச்சு, ஏன் அப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே இருக்கிற ஒரு சின்ன ஊராட்சி 3 வயசு பெண் குழந்தைங்க கையில பொம்மையோட சிரிச்ச முகத்தோட உட்காந்து விளையாண்டுகிட்டு இருந்திருக்கு. எந்த இடத்துல உட்காந்துருக்கு அப்படின்னா, பள்ளி நுழைவாயில் இருக்கு பாருங்க, அந்த இடத்துக்கிட்ட. அது அந்த நுழைவாயில் ஏதோ ஒரு சின்ன பாட்டு அது உடஞ்சி அந்த பாப்பா மேல விழுந்து இடுப்பு வயிறெல்லாம் நசுங்கி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட குழந்தை எவ்வளவு வேதனையை அனுபவிச்சுக்கிட்டு அதை அங்கே உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்கோம். ஸோ இங்கே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, இது யார் மேலே தப்பு அப்படின்னு கேட்டால், இந்த ஆஃபீஸர் அங்கே சொல்கிறாங்க, அவங்க இங்கே சொல்கிறாங்க, இவங்கள சொல்கிறாங்க, இப்படி மாற்றி மாற்றி கை காட்டுறாங்களே தவிர இந்த நடந்து போன சம்பவத்துக்கான பொறுப்பாளி அப்படிங்கிறத யாருமே கையில் எடுத்துக்க மாட்டாங்க. உறவுகளே, சும்மா இல்லை, இது இன்னைக்கு அங்கே நடந்திருக்கு, நாளைக்கு இங்கே நடக்கும், நாளை மறுநாள் நம்ம பக்கத்தில் காலடியிலே நடக்கலாம். இதெல்லாம் நடக்கிறது சகஜம் தானே, சின்ன சின்ன தவறுகள் தானே அப்படின்னு சொல்லி தட்டி விட்டுட்டு நம்ம அடுத்த வேலைக்கு போக முடியலை. ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஒரு பெண்மணி மிட் நைட்டில் அவங்க ஸ்கூட்டியில் வராங்க, ரயில்வே ட்ராக்கு கேட்டு போட்டிருக்காங்க. பக்கத்தில் 2 பசங்க பைக்கில் அந்த பொண்ணை பார்த்து ஏதோ சத்தம் போட்டுட்டு கைமைன்னு கத்திட்டு இருக்காங்க. கேட் ஓப்பன் ஆகுது, இந்த பொண்ணு வண்டி எடுத்துட்டு வேகமாக போகுது. பின்னால் வந்த பைக் ரைடரோட அந்த ஹெல்மெட்டில் இருந்த கேமரால கேப்சர் ஆகிட்டே இருக்கு. அந்த பொண்ணு முன்னால் வேகமாக வருது. வரும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, பின்னாடி இந்த பசங்க கத்திட்டே போகிறாங்க. இந்த பொண்ணு என்ன பண்ணுது, டக்குன்னு முன்னால் நின்றுக்கிட்டு இருந்த லாரியா இல்லை லைட்டாக போயிட்டு இருந்த லாரியோ தெரியல, அதில் போய் மோதி ஸ்பாட்டில் காலி. இதெல்லாம் சமூகத்தில் நடக்குதே, இதை என்ன பண்ணுறது, யார் இதெல்லாம் தட்டி கேட்குறது அப்படின்னா, நான் இறங்கி பேசிட்டா தட்டி கேட்க முடியாது. இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது எப்படிங்க பேசாமல் உட்காந்து வேடிக்கை பார்க்க முடியும்? பேசத்தானே தோணுது. நான் முன் வந்து பேசுகிறேன், இந்த மாதிரி பேசுகிறதுக்கு ஆசைப்படுறாங்க, ஆனால் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலையே அப்படின்னு மனசளவில் அவங்களாம் வேதனைப்பட்டுட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ என்னால் மட்டும் இந்த சம்பவங்கள் எல்லாம் வந்து மாற்றிட முடியுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக முடியாது. அதனால தான் நான் பேசி வைக்கிறேன். இதை பார்க்குறவங்க 10 பேர் இல்லை, ஒருத்தவங்களுக்கு ஆமாம்ல கரெக்டு தானே, இந்த இடத்துல நடக்கிற விஷயத்தை நம்ம போய் கேள்வி கேட்போம் அப்படின்ற அந்த எண்ணம் வரும் இல்லையா, அந்த ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான்.